வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களிடத்துல மிக்க மகிழ்ச்சி. இறை ஆசிரியர் பயிற்சி. இறை உணர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பெற வேண்டிய ஒரு அற்புத பயிற்சி. ஆனா இந்த பயிற்சியில பயணிப்பதற்கு இறையாற்றல் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் வெகு சிலர் தான் என்று சொல்லணும். அந்த பட்டியல் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க போதும். அதாவது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்புகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பண்புகளினுடைய அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகிறது. நாம இவ்வளவு பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுப்பதற்கான நோக்கம் நம்முடைய பண்புகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா பண்புகள் மாறும்போதுதான் என்னுடைய எண்ணங்களோ சொற்களோ செயல்களோ மாறும். என்னோட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய 3 விஷயங்கள் எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் நம்ம மனதினுடைய தன்மை, மனதினுடைய பண்பை பொறுத்துதான் வெளிப்படும். எனக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள், அந்த மலரினுடைய வாசனை அதனுடைய தன்மை, அதனுடைய பண்பை பொறுத்துதான் வெளிப்படும். அந்த உணவினுடைய வாசனை அதற்குள்ள இருக்கிற தன்மை, அதனுடைய பண்பை பொறுத்துதான் வெளிப்படும். அதுபோல என்னுடைய பண்பு தான் என்னுடைய தன்மையாக இருக்கிறது. அப்ப இந்த தன்மை பண்பு சரியா இருந்தாதான் என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும். அப்பதான் என்னுடைய சரியா இருக்கும். அப்பொழுதுதான் என்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும். அப்ப எண்ணம், சொல், செயல் 3ம் சரியா இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆக்சுவலா உண்மையை உணர்ந்தவர்கள் பண்பிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். உண்மையை உணராதவர்கள் பண்பிலே குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதுல நாம் இப்ப 2 பண்புகளை பார்க்கிறோம். ஒன்று பணிவு, இன்னொன்று எளிமை. இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான். முதல்ல பணிவு. பணிவு என்பது மிக உயர்ந்த ஒரு குணம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. நிறைய பேர் நம்மளையே போற்றி நம்மளையே பெரிதாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருப்போம், அல்லது நம்மை சார்ந்தவர்களை பெருமையாக பேசிக்கொண்டிருப்போம். பிறர் நம்மை பற்றி பெருமையாக பேசுவது கூட தவறு கிடையாது. பட் நாமே நம்மை பெருமையாக பேசுவது என்பது மாபெரும் தவறு. இந்த அறியாமையினுடைய உச்சம். பெருமை என்ன செய்யுமாமா? எப்பொழுதுமே பணிந்து செல்லுமாம். பணிவு என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பு. ஆனா பணிவுக்கு ஆப்போசிட் ஈகோ. ஏன் நம்ம பணியறது இல்லை அப்படின்னா, நம்முடைய ஆணவம், நம்முடைய தன்மனைப்பு, நம்முடைய ஈகோ நம்மளை பணியறதுக்கு விடாது. குறிப்பாக ஆன்மீகத்தில் வரக்கூடிய நமக்கு, ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கு பணிவு என்பது மிக மிக அவசியம். முதன்மையான பண்புகள்ல ஒன்று. சாதாரண மனிதன் பணிவது என்பது பெரிய விஷயம் அல்ல. பட் ஞானத்தில் சிறந்தவர்கள், செல்வத்தில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் பணிதல் என்பது அவர்களுக்கு இன்னும் பெரும் பெயரை கொண்டு வந்து சேரும்.
பணம் இல்லாதவன் பணியிறது பெரிய விஷயம் அல்ல. பணம் இருப்பவர்கள் பணியும் போது அது அதுக்கு பல மடங்கு பெருமையை சேரும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவ்வளவு பணிவாக அந்த பேச்சாகட்டும் அந்த செயலாகட்டும் செய்வதை பார்த்திருக்கிறோம். இப்ப நம்முடைய பேச்சும் செயலும் அந்த பணிவு என்ற தன்மையோடு இருக்கணும். நாணலை போல சொல்வார்கள். நாணல் காற்றுக்கு பணிந்து போகும் என்று சொல்வார்கள். எப்படி காற்று அடித்தாலும் அது வளைந்து பணிந்து செயல்படும். அதனால எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அது உடையறதில்லை. அது தன்னை தக்க வைத்துக் கொள்ளும். பெரும் மரங்கள் பணிவதில்லை. அதனால் காற்றினால் அவை வேரோடு புடுங்கப்படும், உடைக்கப்படும். அதுபோல இயற்கையினுடைய அம்சத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பணிவு என்பது தானாக வந்துடும் இல்லையா? நம்மள எம்மாத்திரம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நாம மதன்குமார் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிறு பகுதியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த வீடு என்பது இந்த வீதியினுடைய ஒரு சிறு பகுதி. இந்த வீதி என்பது இந்த பகுதியினுடைய ஒரு சிறு பகுதி. இந்த பகுதி என்பது இந்த வட்டத்தினுடைய சிறு பகுதி. வட்டம் என்பது மாவட்டத்தினுடைய சிறு பகுதி. மாவட்டம் என்பது மாநிலத்தினுடைய சிறு பகுதி. மாநிலம் என்பது நாட்டினுடைய சிறு பகுதி. நாடு என்பது நமது கண்டத்தினுடைய சிறு பகுதி. கண்டம் என்பது உலகத்தினுடைய சிறு பகுதி. உலகம் என்பது இந்த சூரிய குடும்பத்தினுடைய சிறு பகுதி. சூரிய குடும்பம் என்பது பால்வெளி மண்டலத்தினுடைய சிறு பகுதி. பால்வெளி மண்டலம் என்பது பிரபஞ்சத்தினுடைய சிறு பகுதி. பிரபஞ்சம் என்பது இறைவனை கம்பேர் பண்றப்ப தூசிலும் தூசு. சரிங்களா? பிரபஞ்சமே தூசு. பிரபஞ்சத்துல பால்வெளி மண்டலம் தூசு. பால்வெளி மண்டலத்துல நாம் இருக்கிற சூரிய குடும்பம் தூசு. சூரிய குடும்பத்துல இந்த பூமி ஒரு தூசு. பூமிக்குள்ள நம்ம நாடு ஒரு தூசு. நாம் இருக்கிற இடம் ஒரு தூசு. அப்ப நம்மள எப்பேற்பட்டாலும்னா தூசுல 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 தூசு. அப்ப என்ன நமக்கு ஈகோ வேண்டி கிடக்கு? இதை நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். நாம இருக்கிறதுலே தூசுலேயும் தூசு. அதற்கு அடுத்தது இங்க எதுவுமே நம்மால செய்யப்படுறது இல்லை. நாம நினைச்சுக்கிற நம்மாலதான் செய்யப்படுதுன்னு. இருதயம் இயங்குவது நம்மால் அல்ல. சுவாசிப்பது நம்மால் அல்ல. ஜீரணம் நடப்பது நம்மால் அல்ல. கழிவுகள் வெளியேற்றுவது நம்மால் அல்ல. யோசித்து பாருங்க. இயற்கை எவ்வளவு அற்புதமான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கு. நாம என்னத்தை செஞ்சிருவோம்? இயற்கையுடைய அதிசயங்களை அற்புதங்களை உணரும் போது பணிவு தானாக வரும். சூரியன் தானாக உதிக்கிறது. ஈகோவா இருக்குதா? சொல்லுங்க. மழை பொழிகிறது, நமக்கு நீர்வளம் கிடைக்கிறது, மண் நம்மை காக்கிறது, உள்ளே நெருப்பு நம்மை காக்கிறது, நவக்கோள்கள் நமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது, தாவர இனங்கள் நமக்கு உணவளிக்கிறது. அப்ப ஏதாவது ஈகோவோடு இருக்குதான்னு கேட்டா இல்ல. எல்லாம் பணிவாக அதனோட வேலையை தானா செஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு. அப்ப நம்மிடம் பணிவு என்ற குணம் ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மையை உணர்பவர்கள் பணிந்து செல்வார்கள். அதனாலதான் நம்ம வீட்டுல படி கூட முதல்ல எப்படி கட்டுவாங்கன்னா 6 அடி மனிதன் இருக்கான்னா 5 அடியில தான் அந்த தாழ்வாரம் என்று சொல்ற இடம் வச்சிருப்பாங்க. கதவே சின்னதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள வரும்போது பணிந்து உள்ள வரணும் அப்படிங்கிறது தான். அது ஏதோ ஒரு சித்தர் ஒரு படத்துல கூட நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு இப்படி வருவார். சரிங்களா? யாருக்கு நான் பணிய மாட்டேன். சரிங்களா? இப்ப பணியிறதுங்கிறது அடிமைத்தனம் அல்ல. சரிங்களா? எல்லாருடைய காலையும் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. நீங்க பார்க்கலாம். பணிவுக்கான வெளிப்பாட்டுல அது ஒண்ணு. அது சடங்கு மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சும்மா பேருக்கு காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்படி அல்ல. உனக்குள்ள இருக்கிற இறைவனை நான் வணங்குகிறேன் என்ற ஒரு உன்னத நிலையினுடைய வெளிப்பாடு தான் காலை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பணிதல் என்பது ஒரு மனிதனுக்கான ஒரு மிக மிக தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான பண்பு. பணிந்து செல்பவர்களை பாருங்க, நமக்கு இயல்பாகவே நமக்கு பிடிக்கும்.
இல்லையா? ஈகோவா இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காது, அவங்க என்னதான் டேலண்டா இருந்தாலும். சரிங்களா? ஒரு நாமாக இறங்கி போய் ஒரு ஒன்றை பேசக்கூடிய தன்மை, மகரிஷி சொல்லுவாங்கல்ல, குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல் வரும்போது யார் முதல்ல இறங்கி போய் பேசுறது? ஈகோ இல்லாம பணிவு இருப்பவர்களால் தான் அதை செய்ய முடியும். ஒரு மன்னிப்பு கேட்பது இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் நம்ம கேட்க முடியாது. சரிங்களா? இப்ப பணிவு என்ற பண்பு மிக மிக அவசியமான ஒரு பண்பு. பணிந்து போவது என்பது நம்ம வாழ்க்கையை உயர்த்துமே தவிர எந்த இடத்தையும் நம்ம வாழ்க்கையை தாழ்த்தாது. அதற்குன்னு கோழைத்தனமாக இருக்கணும்னு நான் சொல்லல. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வேண்டாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அவையாருக்கே. அப்ப நமக்கெல்லாம் எம்மாத்திரம்னு நீங்க யோசிச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த விதத்துல நாம பணிவு என்ற பண்பை இந்த மாதத்திற்கு நாம கையில் எடுத்துக்கொள்வோம். எங்கெல்லாம் பணிதல்? காலையில் எழுந்த உடனேயுமே பணிவுதான். இறைவனை பணிகிறோம். அதுக்கு பேரு தான் அந்த பணிக்கே பணின்னு பேர். பணி, பணிவு. வேலை எப்படி செய்யணும்? அது ஒரு பணி, அது ஒரு பணிதலோடு செய்யணும். இயற்கை, பிரபஞ்சம், சமுதாயத்திற்கான நன்றி உணர்வோடு அந்த பணியை நம்ம செய்யணும். அதனாலதான் அதுக்கு பேரே வேலை, இன்னொரு பேர் பணி. சேம் 3 சொல்லி நாவேதான் வரும். பணிதல் என்பதனுடைய வெளிப்பாடு. வேலை எப்படி செய்யணும்? பணிவாக செய்ய வேண்டும். அதிகாரத்தோட இந்த வேலையை செய்யக்கூடாது. நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப பணிதலோட நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் சொல்லுவார்ல, பிச்சைக்காரனுக்கு கூட பணிவாக நீங்கள் பிச்சையிட வேண்டும், திமிராக பிச்சையிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்ப இறைவனை பணிதல் என்பது இறை வழிபாடாக மாறியது. அது போல நமக்காக நன்மை செய்யக்கூடிய எல்லோருக்கும் பணிந்து நாம் செயல் செய்வதுதான் நம்முடைய கடமையாக மாறுகிறது. அப்ப நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? பணிவாக இருக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய செயல் பணிவாக இருக்க வேண்டும். இந்த பணிவுங்கிற தன்மை நம்மளை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். உண்மையை உணரும் போது எல்லாம் இறை செயல் என்று புரியும் போது இந்த பணிவு நம்ம கிட்ட தானாக வந்துவிடும். என்னால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் இறை செயல் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா பணிவு தானா வந்துதான் ஆகும். அப்ப பணிவு என்ப குணத்தை நாம் இந்த தடவை பயிற்சிக்கு எடுத்துக்குவோம். கூடவே எளிமை, அது அது அதை விட சிறந்த ஒரு பண்பு. மகரிஷியே சொல்லியிருப்பாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் ஞானறியேன், எனினும் புவிவாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி பொன்முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். புவிவாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை எனில் இந்த செல்வம் அனைத்தையுமே அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்றெண்ணி நான் துறவு பூண்டேன். அவர் எதை தன்னுடைய செல்வமாக வைத்திருக்கிறார்? அதான் மகரிஷியோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எளிமை. அவரோட ரூம் நீங்க எல்லாம் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஆழியார்ல. எவ்வளோ பெரிய மகான், எவ்வளவு லக்ஸரியா வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஒரு சின்ன கட்டில், அதுக்கு பக்கத்தால் ஒரு மேஜை, அதுக்கு பக்கத்தால் ஒரு புக் செல்ஃபு, இந்த பக்கம் துணிகள் வைக்கிறதுக்கான ஒரு செல்ஃபு, அப்படியே அட்டாச்சா ஒரு கிச்சன் சின்னதா, இந்த பக்கம் ஒரு பாத்ரூம். இவ்வளவுதான். சொல்லிட்டு சிரிப்பாராமா, எனக்கு பெட்ரூமும் ஹாலும் கிச்சனும் எல்லாம் ஒன்னேதான் அப்படின்னு சொல்லுவாராமா. சரிங்களா? லைப்ரரியும் அதேதான் அவருக்கு. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த ஒரு மகான். எவ்வளவு ஆடம்பரம் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில வெறும் வெள்ளை வெள்ளையும் போட்டு வேஷ்டி ஒரு ஜிப்பாவையும் போட்டு உலகம் முழுக்க போய் இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். எளிமையினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர்கள் மகரிஷி அவர். அதனாலதான் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சீடர்கள் எல்லோருக்குமே அந்த எளிமை என்ற பண்பு இயல்பாகவே வந்துடணும். அவரை ஃபாலோ பண்ணா அந்த தன்மை வந்துடும் நமக்கு.
எவ்வளவு எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பரம் தேவையில்லை. இயற்கை எல்லா இடத்திலும் எளிமையாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்முடைய சொற்களும் சரி, எண்ணங்களும் சரி, செயல்களும் சரி, எளிமையினுடைய தன்மையில் இருக்க வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவு எளிமையாக இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய உடை எளிமையாக இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எளியதாக இருக்க வேண்டும். ஒரு எளிமையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். படோபகாரமாக என்று சொல்லுவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. சிவசாமியை தான் சொல்லுவாங்க மெய்யுணர் மையத்துல. எல்லாரும் எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும். ஏன் எளிமையா இருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்னது எனக்கு இன்னும் மனசுல பதிவா இருக்கு. ஏன்னா நீங்க எளிமையா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் எளிமையா வரும். இல்ல நான் ஆடம்பரமா டாம் டூம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஆடம்பரமா டாம் டூம்னு வரும். பரவாயில்லையா? அதனால நீங்க எளிமையாவே இருங்க அப்படின்னு சொல்லுவார். அருமையான விஷயம், உண்மைதான் அது. அப்போ எளிமையான வாழ்க்கை தான் இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை. இயற்கை பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கும். அது எங்கேயாவது ஆடம்பரப்படுத்தி பார்த்திருக்கா? எளிமைதானே அழகா இருக்கும். நல்ல ஏழை குழந்தைகள் அந்த சிரிந்த புன்சிரிப்போடு அவங்க மண்ணுல விளையாடுறது எவ்வளவு ஒரு அழகான காட்சி. சரிங்களா? அப்போ இயற்கை எப்பவுமே எளிமையா இருக்கு. இறை ஆற்றல் எளிமையா தான் இருக்கு. அது ஆடம்பரத்தை காட்டுவதில்லை. மனிதன் மேக்கப் போடுறான், அது எளிமை அல்ல. அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு பொட்டு வச்சீங்கன்னா அது எளிமை. அழகா ஒரு காட்டன் சேரீ கட்டிட்டு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை காட்டன்ல போட்டா அது எளிமை இல்லையா? எதுக்காக ஆடம்பரம் அப்படின்னா, நம்முடைய உயர்வு தெரியாதவர்கள் தான் ஆடம்பரத்துக்கு செல்வார்கள். இந்த மேக்கப் ஐட்டம் பண்றவங்கள நான் சொல்லுவேன், போடுறவங்க அழகு இல்லை என்று நினைப்பவர்கள் மட்டுமே மேக்கப். தெரியுமா உங்களுக்கு? அப்ப நீங்க ஆடம்பரமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்மையுடைய தன்மை தெரியல. சரிங்களா? இயற்கையோட தன்மை தெரியல. இயற்கை என்னை படைச்சதை விடவா நீங்க போடுற மேக்கப் என்னை அழகுபடுத்திடும்? யோசித்து பாருங்க. அப்ப இறைவனை, இறை செயலை, இயற்கையை மதிக்காதவர்கள் தான் தன்னைய எளிமையிலிருந்து ஆடம்பரமாக மாற்றி காமிப்பார்கள். அது தேவையில்லை. இயற்கை அழகா இருக்கு. எல்லா உயிர்களும் இயற்கையில் அழகா இருக்கு, எளிமையா இருக்கு இல்லையா? அது போல நாமும் இயற்கையில அழகா எளிமையாக இருக்கிறோம். எளிய வாழ்க்கை வாழ வேண்டும். சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்வார். சரிங்களா? அப்ப வாழ்க்கையை எளிமையா அமைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு எல்லாம் ஆடம்பரம் வந்ததால எத்தனை ரூபாய் வந்தாலும் நமக்கு பத்தமா நீங்க அது வராது. ரஜினி தான் ஒரு படத்துல சொல்லுவார், தேவைக்காக வாழுங்க, எளிமையாக வாழுங்க. அதுக்கு மேல பணக்காரனாகலாம், லட்சாதிபதிலாம், கோடீஸ்வரனாகலாம், அதுக்கு மேல என்னென்னவெல்லாம் இருக்குமோ அது போயிட்டே இருக்கும், அது நிக்காது. சரிங்களா? பட் எளிமைதான் என்றுமே நிரந்தரமானது, நிலையானது, துன்பமற்றது. இப்ப எளிமையா வாழ்றவங்க நிறைய பேருக்கு பிரச்சனை பெருசா வராது. நீங்க கவனிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு என்ன உண்ண உணவு, உடுத்த உடை இருக்கு, இருப்பிட இவ்வளவுதானே தேவை. வேற என்ன பெரிதா தேவை இருக்கு? ஒன்றும் பெரிய தேவையில்லை. இந்த வாழ்க்கையை ரன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டு 2 மாசம் ஜாலியா வீட்டுல இருக்கலாம். அப்படிதான் அந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம 31 நாள் வேலை செஞ்சாலும் நமக்கு பத்தறது இல்லை வருஷம் முழுக்க. ஏன்? நம்மளை ஆடம்பரத்தில் நம்ம அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்றோம். தேவையில்லாம வெட்டி செலவு, வீண் பந்தா. ஒரு கல்யாணம் பண்றதுல எளிமை இருக்கா நம்ம கிட்ட? இல்லையா? வேணுமா வேண்டாமா? ஒரு வீடு கட்டுவதில் எளிமை இருக்குதா? ஒரு வாகனத்தை வாங்குவதில் எளிமை இருக்குதா? ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். சில நிறைய பேர் பேச்சே எளிமையா இருக்காது, அது கெத்தா பேசுவாங்க. அறியாமையினுடைய உச்சம். தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள நினைப்பது. ஞானிகள் எங்கேயுமே தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள நினைக்க மாட்டாங்க. தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இல்லையா?
இப்போ உண்மை எப்படி இருக்குது? இறைவனை சிந்திக்கும் போது நாம ரொம்ப ரொம்ப சிறுமையாகத்தான் தெரிகிறோம். அந்த சிறுமை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. தற்பெருமை பேசிக் கொண்டிருப்போம் நிறைய. நான் அப்படி, நான் இப்படி, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். நம்மை சார்ந்தவங்க அப்படி, இப்படி, இதெல்லாம் என்னத்துக்கு? அறியாமை. பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? பெருமைன்னு வந்தா ஒரு சிறுமைன்னு வந்துரும். நாம நம்மை பெருமையா நினைச்சா மத்தவங்களை சிறுமையா நினைச்சிட்டோம்னு அர்த்தம். அதனால பணிவு ரொம்ப முக்கியம். எளிய வாழ்வு. இப்ப உடல் நல்லா இருக்கணும்னா எளிய உணவு. சரிதானா? ஒரு கஞ்சையும் கூழையும் குடிச்சா உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு பழத்தையும் காய்கறியும் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எளிய உடை, எளிய வாழ்வாதாரம், எளிய வாழ்விடம். ஒரு பாயை போட்டு அழகா படுத்தா ஜம்முன்னு தூக்கம் வரும். ம். வேற என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆடம்பரமா வாழ்றவங்களுக்கு ஏதாவது அதிசயமா நடக்குதுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப எளிமை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தன்மை ஆன்மீகத்துல. ஏன்னா நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. நாம மேக்கப் போட்டுட்டு போய் நின்னோம்னு வச்சுக்கோங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுவேன். யாரெல்லாம் டை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த அடிப்படை புரிதலே வரல. இயற்கை நம்ம முடிய கருப்புல இருந்து வெள்ளை ஆக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்தோட ஆக்குது. அப்ப நீங்க இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியல உங்களால. உங்களால இயற்கை இருக்கிற மாதிரி அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியல. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறான விஷயம். அது இயற்கைக்கு முரணான செயற்கை முறையில முயற்சி பண்றீங்க. உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க என்ன தவம் பண்ணாலும் தத்துவம் பண்ணாலும் உங்களுக்கு புரிதலே வரல ஒண்ணு அடிப்படை. அப்ப இறைவனை நீங்க தவறு என்று சொல்லுகிறீர்கள் என்றார். நீங்க முடிய மாற்றுவதால மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது மாற போறது இல்ல. புறத்தை மாற்றி பெரிய பிரயோஜனம் இல்லை. அகத்தை மாற்ற வேண்டும். அகம்தான் பிறருக்கு துன்பத்தை கொடுக்குது. உண்மையா இல்லையா? அப்ப அகத்துல நீங்க மாற்றம் அடையுங்க. வெளியில டை அடிக்கிற மாதிரி, மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? உள்ள இருக்கிற அகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். புறத்துல மாற்றலைன்னா யாருக்கு துன்பம் இல்லை. அகத்துல மாற்றலைன்னா நமக்கு, பிறருக்கு, எல்லாருக்குமே துன்பம். இப்ப வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்க. தேவைக்காக வாழுங்க. இதுதான் ஞானிகள் சொல்றாங்க. ஆசைக்கும் பேராசைக்கும் வாழ்ந்தா அந்த பூமியே பத்தாது நமக்கு. தேவையற்ற பொருட்கள் எல்லாம் தேவைமயமாக்கி இருக்கிறோம். அப்ப தேவையான விஷயத்தை நம்மளால செய்ய முடியறதில்லை. யோசித்து பாருங்க. இப்ப எல்லாராலையும் வீடு கட்ட முடியாதானா? முடியும். பட் நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறப்பவே தேவையில்லாத பல பொருட்களை நம்முடைய உடைமையாக மாற்றி வைத்திருக்கிறோம். அப்ப இதற்கான தொகை நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. இப்ப தேவையற்றதை நிறுத்திவிட்டால் தேவையானதுக்கான தன்மை அங்கேயே இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். அந்த விதத்துல வாழ்க்கை எளிமையா வாழுங்க. ஞானிகள் அப்படித்தான் வாழ்றாங்க. எவ்வளவு துணி வச்சிருப்பாங்க? 4 வேட்டி, 4 சட்டை, ஏதாவது ஒரு 4 ஜிப்பா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். வேற என்ன பெருசா இருக்கும்? சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்வை எளிமையாகவும் பணிவோடும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வார்த்தைகள் பணிவாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் எளிமையாக இருக்க வேண்டும். நம்மை பெருமைப்படுத்தி நம்மை ஆணவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ செயல்களையோ நாம் செய்யாமல் இருப்பதுதான் ரொம்ப முக்கியம். இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை எளிமை. காந்திஜி அவர்களுடைய எளிமையை பாருங்க. அன்னை தெரசா அவர்களுடைய எளிமையை பாருங்க. வள்ளலாருடைய எளிமையை பாருங்க. வள்ளுவருடைய எளிமையை பாருங்க. எவ்வளோ பெரிய ஞானத்தை நமக்கு போதித்து போயிட்டு இருக்கிற மகான்கள், சித்தர்களுடைய எளிமையை பாருங்க. தொண்டருக்கும் தொண்டராக திகழ்ந்தவர்கள் எல்லோரும். சரிங்களா? இப்ப அவர்களே அவ்வளவு எளிமையா இருக்கும்போது நமக்கு என்ன? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்மீக ஆசிரியர்கள். சரி, இந்த மாதத்திற்கான குணமாக பணிவு என்பதையும் எளிமை என்பதையும் எடுத்துக்கொண்டு நம்ம எந்த அளவுக்கு பணிவாக நடந்து கொள்ள முடியும், எந்த அளவுக்கு எளிமையாக நடந்து கொள்ள முடியும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து பார்த்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. 88 ஆசிரியர்கள் உள்ள இருக்கிறோம்.